அண்மைச் செய்தி. கனகசபை விவகாரம் குறித்து பொது தீட்சிதர்களுக்கு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள உள்ள ஏற்பாடுகள் என்ன என்று அந்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அருணா, பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்த அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசு உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் அமைக்கக்கூடிய சிறப்பு அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரிக்க வந்தபோது நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவார்கள், என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்தும் தீட்சிதர் தரப்பு தெரிவிப்பதாக உறுதியளித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் அந்த சிறப்பு அமர்வான நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பொது தீட்சிதர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கால பூஜைகளுக்கு இடையில் கனகசபையில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஏதுவாக சாய்வுதள பாதை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பொது தீட்சிதர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவிற்கு ஆட்சேபம் தெரிவித்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்று தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் அதை விடுத்து ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்வதை அனுமதிக்க முடியாது என்றும் அரசு தரப்பில் இந்து அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோவில் திறந்திருக்கும் 11 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள், பால், நெய்வேதி உள்ளிட்ட பிற பூஜைகளும் 8 மணி நேரத்தில் நடத்தப்படுவதாகவும் மீதமுள்ள 3 நேரத்தில் அதிக எண்ணிக்கை உள்ள பக்தர்கள் கனகசபை மீது நின்று தரிசனத்துக்கு ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் வழிகளை ஏற்படுத்தி கட்டடக்கலை வல்லுநரோடு ஆலோசித்து இந்த தொடர்பான திட்டங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் பொது தீட்சிதர் தரப்புக்கு உத்தரவிட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 6ஆம் தேதி தள்ளி வைப்பதாகவும் அதே சமயம் இந்த அறநிலையத்தையும் இது தொடர்பான தனது கருத்துக்களையும் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அருணா, அறநிலையத்துறையும் இதுகுறித்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா.